இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, இலக்கியம். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த ரெண்டாவது பாருங்க, அறநூல்கள், அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள் பத்தி ஃபுல்லா வந்து ஒரு டாபிக். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் 18 நூல்களுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், பழைய புக் புது புக், அதோட பாடல்கள், அதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்டுக்காங்க எப்படிலாம் கேட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். தமிழ் கம்ப்ளீட் நோட்ஸ் அப்படின்றதுல 3 பாட்டா வந்து போட்டிருக்கேன், 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அந்த நோட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்க நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எம்சிக்யூ, அதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்க போறேன். இது நீங்க பாத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 80% பக்கம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்க இதை ஸ்கிப் பண்ணா பாருங்க, பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம டைரக்ட் என்ன பண்ணலாம், கொஷின்ஸ்க்கு வந்து போகலாம். ஓகேங்களா, ஓகே, நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை நீங்க இதை வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஓகே. ஓகே, நம்ம அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னவா இது பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ நார்மலாக 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னது வெண்பாவால தான் வந்து என்ன பண்ணிக்கோங்க எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில தவிர ஒரு சிலதை பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதுமொழி காஞ்சி பார்த்தோம்னா காஞ்சி, அந்த காஞ்சி திணையில வந்து காஞ்சித்துறை அதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பா வரும். அதே மாதிரி கலித்தொகை, சரி அது கலித்தொகை, அது எட்டு தொகை, ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரும். பட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா வெண்பாவால் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது வெண்பாவோட ஓசை என்ன அப்படின்றது தான் மறைமுகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெண்பாவோடது பார்த்தோம்னா என்னது, செப்பல் ஓசை, தூங்கல் ஓசை, அகவல் ஓசை, ஆசிரியப்பா, துழலோசை, களி, இது வஞ்சி. ஓகேங்களா, ஓகே, இதே வந்து என்ன பண்ணது ஒரு மேட்ச்ல வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஓகே, நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுது என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள். நாலுனா என்னது, அதோட அடி, அந்த பாடலோட அடிக்கு சொல்றாங்க. ஸோ நாலுனா என்னது, நாலடி. ரெண்டுனா என்னது, திருக்குறள், குறளடி. அப்ப என்னது, நாலடியா திருக்குறள். ஓகே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. வந்து எப்படி முடியாது, மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்னு முடியும். அப்படின் போது என்னது, இனிமை நாற்பது. அடுத்து, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் இன்னும் அடிகள் இடம் பெறுவது. எங்க இதுல வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாலடியார். ஓகே, கைநிலை என்ற நூலின் திணை வைப்பு முறை. குறிஞ்சிப்பாலை, முல்லை மருதம், நெய்தல். ஸோ ஒன்னொன்னுக்குமே இருக்கும். அதாவது அகநூல்களை திணைமாலை 150, அப்புறமேட்டு கைநிலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐ திங்க் 5 to 6 நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தோம்னா என்ன திணை வைப்பு முறை இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து நான் என்ன தனியாக வந்து அப்படியே அந்த நான் சொன்ன அந்த என்னோட நோட்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் ஓகே. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த திணை வைப்பு முறை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்துக்கணும். ஸோ தெளிவாக கொஞ்சம் எப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. கேண்மை அதோட எதிர்ச்சொல். ஸோ அதோட பொருள் ஃபர்ஸ்ட் என்ன, கேண்மைனா என்னது, நட்பு. அப்போ அதோட ஆப்போசிட்ஸ் என்னது, பகை. அடுத்து, விளம்பி என்பது ஊர், சாரி ஊர் பெயர். ஓகேங்களா, விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நானூரோட ஆசிரியர். ஸோ அதில் விளம்பி அப்படின்றது பார்த்தோம்னா அவரோட பேர் கிடையாது, அவரோட ஊர். ஓகேங்களா, ஓகே. கீழ்கணக்கில் உள்ள அகப்பொருட் நூல்களில் இதுவே பெரிய நூல். ஸோ நம்ம எப்படி பிரிப்போம், ஃபர்ஸ்ட் அதை வந்து என்னன்னு பிரிப்போம், அறநூல்கள், அகநூல், புறநூல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அதில் அறநூல்களை பெருசு எது சின்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அகநூல்களை சின்னது எது பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். புறநூலில் ஒன்று தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ அதில் தான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அந்த அகப்பொருள் நூலில் எது பெருசு நூல், பெரிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை இருக்கு, 70, இது 50, இது 150, இது 40. ஸோ அப்படின்னு பேர்ல இருக்கு 150. அப்ப ஆன்சர் என்ன, திணைமாலை 150. ஓகே. கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார். ஓகே. திணைமொழி 50 ஆசிரியர் யார்,
கண்ணஞ்சேந்தனார். ஏக்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடப்பெறும் நூல் இது. ஸோ ஏக்களம் போர்க்களம்னா என்னது, புற திணையை பத்தி பேசுறது. ஸோ கீழ்கணக்கு நூல்களில் இருக்க ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா களவாளி நாற்பது. ஸோ அப்படின்னா அது இந்த கழுமலம் அப்படின்ற இடத்துல நடந்த போரை பத்தி பேசுறது என்னது, களவழி 40. ஓகே. அகப்பொருள் கூறும் 15 கீழ்கணக்கு நூல்கள் சிறிய நூல். ஸோ பெரிய நூல் பார்த்தோம், அது மாதிரி சின்ன நூல். கார் 40 ஏன்னா களவழி 40 என்னன்றது புறப்பொருள் சார்ந்தது. இனிவை 40 இன்ன 40 என்னது, அறநூல்கள் சார்ந்தது. அகப்பொருள் சார்ந்தது கார் 40 மட்டும்தான். ஓகே. 5 50 நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். ஓகே. 5 70 நூலின் ஆசிரியர் மூவாதையார். 4 400 வேளாண் வேதம் என்னது, நாலடியார். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் இது. துண்டு, கட்டுவடம், அந்த மாதிரி. நான்மணிக்கடிகை. தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் இது. ஓகே, நம்ம இதை முன்னே பார்த்தோம். களவழி 40. பழமொழி 400 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது? கொஸ்டின்லே இருக்கு 400. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? நான்மணிக்கடிகை விளம்பினாகனா. ஓகே. பொருந்தாதது இது, சொற்பொருள் தருக. மடவார் ஆண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, மனக்கிணைய மனத்துக்கு இனிய, காதல் புலவர் அன்பு மக்கள். மடவார் ஆண்கள், மடவார்னா என்னது, பெண்கள். அடுத்து, நாய்க்கால் சிறுவிரல் போ நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். இந்த பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? அதாவது நாய்க்கால் எப்படி இருக்கும், நெருங்கி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈக்கால் எப்படி இருக்கும், இங்க ஒண்ணு இப்படி இருக்குமா, அந்த அளவு கூட உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியேப்பட்ட நட்பு என்ன நட்பு. ஆனா இதே வயலுக்கு வர அந்த வாய்க்கால் என்ன பண்ணோம், எங்கேயோ இருக்கிற தண்ணி கொண்டு என்ன பண்ணோம், சேர்க்கும். தூரத்துல இருந்தாலும் என்ன பண்ணோம், உதவி செய்யும். அந்த மாதிரி நட்பு தான் என்னது, நல்ல நட்பு. தூரத்துல இருந்தாலும் உதவி செய்யறவங்க தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதே அது நாலடியார் சமண முனிவர்கள். பொருந்தாத இது சொற்பொருள் தருக. செய்மை அருகில், செய் வயல், அணையார் போன்றோர் அணியர் நெருங்கியிருப்பவர். செய்மைனா என்னது, தூரத்தில், தூரம். சிறுபஞ்சம் நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. 97. இனிவை 40 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? பேர்ல இருக்கு 40. திரிகடுகம் நூல் வெண்பாக்களை அதாவது டேஸ் வெண்பாக்களை உடையது. 100. பொருந்தாத இது சொற்பொருள் தருக. தேற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்பு அழகு, தூறு சினம், வித்து விதை. ஓகே, இதுல எது தப்பு? பொருந்தாதது தூறுனா என்னது, புதர். பொருந்தாதது எது சொற்பொருள் தருக. அறிகை அறிதல் வேண்டும், தானை படை, கடனே கடமை, கேண்மை பகை. கேண்மைனா நட்பு, பகைமை இல்லை, அது எதிர்ச்சொல். அந்நாடு வேற்றுநாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இந்த பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். பழமொழியின் வந்தாச்சு. பழமொழினாவே என்னது, பழமொழி 400 முன்றுரை அறையினார். டேஸ் என்பவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஸோ ஏலாதின்றது சமண சமயத்தை சேர்ந்தது. அந்த சமண சமயத்துக்கு உரிய உயரிய அறக்கருத்து என்னது, கொல்லாமை அப்படின்றது. ஸோ இது எழுதுனது யாரு அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுட்டா அதுதான் ஆன்சரு. ஸோ அதுலேயே ஒரு 2-3 கொஸ்டின் வந்துடுது. கனிமேதாவியார். ஸோ அவள் எழுதுன இன்னொரு நூலோட பேர் நான் எழுதுனேன். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலின் சிறந்தன்று, ஒழுக்க உடைமை காதலின் சிறந்தன்று, கண்ணஞ்சப்படுதல். இது யாரோட, இது என்ன நூல், ஆசிரியர் பெயர் என்ன? முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிழார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுவது
திருக்குறள் எப்படி அறம்பொருள் இன்பம் பிரிச்சிருக்கோ பகுப்பு இருக்கோ அந்த மாதிரி இந்த நூல்லையும் வந்து மூணா பகுத்திருப்பாங்க. ஸோ அதனால திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுதுன்னுவாங்க. நாலடியார். பழமொழி முதுமொழி என்று குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். அறவுரக்கோவை என்று குறிப்பிடும் நூல் இது? முதுமொழி காஞ்சி. கனிமேதாவியார் அவர்களின் காலம்? 5ஆம் நூற்றாண்டு. சிறுபஞ்சமூலம் நூலில் கூறப்பட்டுள்ள 5 மூலிகையின் பெயர்கள் என்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? சிறுபஞ்ச நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை கருத்துகள் கூறப்பட்டுள்ளன? சிறுபஞ்சமூலம் பஞ்சம் வந்தாச்சு. பஞ்சம்னா என்னது? 5. ஆன்சர் 5. பொருந்தாது எது? சொற்பொருள். சலவர் வஞ்சகர், மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர், கேளல் பன்றி, நப்பி, சிறுத்தை. நப்பினா மான். கீழ்கண்ட கூற்றை யாரை பற்றியது? இவரை சேராததோர் நல்லாதான் என்று பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஸோ யார? இங்கே வந்துச்சுலே நல்லாதான், நல்லாதன், நல்லாதனார். ஓகே. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. குழவி, குழந்தை, பிணி, நோய், மயரி, மயக்கம், கலரும் மகிழும். கலரும் மகிழும். மதுரை தமிழ் ஆசிரியர் மகனா பூதஞ்சேந்தினார் அவரோட காலம்? 2ஆம் நூற்றாண்டு. உன்பொழுது நீராடி உண்டலும் என்பினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர்? திரிகடுகம், நல்லாதனா. பொருந்தாது எது? சொற்பொருள் தருக. உண்பொழுது, உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் பற்றி, பலப்பக்க சார்பு, தோல் வச்சி, தோல் சுருங்கி. இதில் பொருந்தாது எது? பால் பற்றி பலப்பக்க சார்பு. ஏன்னா ஒரு பக்க சார்பு, ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே. நெல்லும் உயிரின்றி நீரும் உயிரின்றி மன்னன் மயதே உயிர்தே மலர்தலை உலகம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, இதே மாதிரி மலர்தலை, மலர்தலை உலகத்து மலர்தலை உலகம் மக்கட்கெல்லாம் இனிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து வரும். ஸோ இதுலேயே அதே மாதிரி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இனிதேன் முடியுது இல்லையா, மலர்தலை ஒரே நிமிஷம், மலர்தலை உலகம் மக்கட்கெல்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அது பார்த்தோம்னா அதுவும் அரசன், கிட்டத்தட்ட அரசனை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், இது தான் இருக்கும். ஸோ அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து இனியவை நாற்பதில் வரும். ஸோ இது பார்த்தோம்னா இந்த நெல்லும் உயிர் என்ற இது பார்த்தோம்னா புறநானூறு மோசிகர்னா வரும். ஓகேங்களா? ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே. 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலான என்னவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 11 நூல் நினைக்கிறேன். 11 நூல் பார்த்தோம்னா அறநூலாக தான் இருக்கும். ஓகே. அடுத்து கடிகை. கடிகை அப்படின்றதோட பொருள் என்ன? அணிகலன். நச்சினார்க்கினியார் முதலில் நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ள பாடல்கள் இயற்றிய ஆசிரியர்? மதுரை கூடலூர் கிளா. ஓகே. அந்த பாடல் என்ன? அந்த நூல் பேர் என்ன? ஒவ்வொரு பாடலும் இம்மூன்றும் இம்மூவர் என்று சொல்வரும் நூல் எது? ஸோ கொஸ்டின்லேயே இருக்கு. மூணாவே என்னது? திரிகடுகம். 3 அறக்கருத்துக்களை சொல்லுது இல்லையா. இன்னா 40 நூலின் ஆசிரியர்? கபிலர். ஓகே. சிறுபஞ்சமூலம் நூல் யார் குறிப்பிடும் அம்மை என்னும் மனப்பிற்குரியது? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சிறுபஞ்சமூலம் அப்படின்ற நூல் அம்மை வனப்பிற்கு உரியதுன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மை வனப்பிற்கு உரியது அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். கனிமேதாவியார் எழுதிய மற்றொரு நூல் இது? திணைமாலை 150. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமணம்.
டேஸ் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என டேஸ், இந்த டேஸ் போட்டுக்கோங்க, டேஸ் கூறுகிறது. காரியாசன் என்பவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பாயிரம் கூறுகிறது அப்படின்னு வரும். ஓகே, பொருந்தாதது சொற்பொருள் தருக. வணங்கி பணிந்து மாண்டார் பகைவர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து. மாண்டார்னா சான்றோர், பகைவர் வராது. ஓகே, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை, இது என்ன நூல்? ஆசிரியர். சிறுபஞ்சமூலம் காரியாசன். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கண்ணுக்கு அழகு, காலுக்கு அழகு, இசைக்கு அழகு, அரசனுக்கு அழகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பொருத்தமற்றது. செல்வம் சேர்ப்பது, அரசனுக்கு அழகு, செல்வம் சேர்ப்பது கிடையாது இல்லையா? ஓகே, பொருத்தமற்றதை தேர்வு செய்க. அதாவது நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பொருள் வந்து அவங்க தேடுற வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். வழி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை தேடி இது பண்ணணும். சேர்த்து வச்சு என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து மற்றவங்களுக்கு கரெக்டா பகிர்ந்து கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்றேன், பட் இன்னும் நிறையவும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருள் தருகிறது. கண்ணோட்டம், இறக்கு கொள்ளுதல், என்மனப்பு, ஆராய்ச்சி, அழகு, வேந்தன், அரசன், வனப்பு, காடு. ஸோ இதில் தப்பானது எதுன்னு கேட்கிறாங்க. வனப்புனா அழகு, காடு வராது. ஓகே, குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதி, இது வந்து என்ன நூல்? ஆசிரியர். ஸோ இதுலேயே வந்துச்சு இனிதேன்ட்டு. அப்படின்னா அது இனியவை நாற்பது, மதுரை தமிழாசிரியர் மகனா பூதஞ்சேந்தனார். வழங்கி வலியுலகி மாண்டாச்சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா, இது பார்த்தோம்னா இடம்பெற்றுள்ள நூலு ஆசிரியர். ஏலாதி கனிமேதாவியார். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து சும்மா ஒரு MCQ ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கலந்துருக்கும். இப்போ நம்ம தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதுமொழி காஞ்சின் ஆசிரியர் யார்? காரியாசன். பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியார் இயற்றியது நல்லாதனார். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குவது என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். ஸோ இதை பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரை இயற்றியவர் யாரு? சம்மண முனிவர்களோட தொகுப்பு தான் வந்து என்னது நாலடியார். நல்லாதனார் கிடையாது இல்லையா? ஸோ நல்லாதனார் என்ன எழுதுறாருன்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓதலை சிறந்தென்று ஒழுக்கும் உடைமை என்று கூறும் நூல். சிறுபஞ்சமூலம். ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். சாரி, ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கும் நோய் பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஓகே, கீழ் காணப்பெறுவற்றில் சரியான கூற்றுகள் யாவை? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. அறவுரை கோவை, அது இன்னொரு பேர் அறவுரை கோவை. ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 11 அதிகாரம்ன்றது தப்பு. 10 அதிகாரம் முன்னே பார்த்தோம். அதே மாதிரி 10 செயல்கள் இருக்குன்றது கரெக்ட். அதே மாதிரி 110 செயல்கள்ல 100 தான் வரும். 10 அதிகாரம் 10 பாடல் 100 அப்படின்னும் போது ஒன்றும் இது சரியான கூற்றுகள் வந்து கேட்டிருக்காங்களா? சரியான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 1 3 தான் என்னது சரியானது. ஓகே, ஆற்றுனா வேண்டுவதில், இதுல ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன? வழிநடை உணவு. ஆற்றுனா வேண்டுவதில், கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம் வரும் இல்லையா? அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல். முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை
நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, அறவரக்கோவைன்னு எனக்கு முதுமொழி காஞ்சி. அதில் மொத்தம் இருக்க அதிகாரம் எத்தனை? 10 அதிகாரம், 10 பாடல். 10 அதிகாரம், ஒன்னொன்னுக்கும் 10 பாடல், மொத்தமா 100 பாடல். ஓகே, நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் எது? வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? 4 அடி 400. 4 அடி இருக்கு, 4 அடியில 400 பாடல் இருக்கு, அதனால 4 அடி 400 அப்படி நான் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா என்னது, ஒரு மேட்ச். ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. அடுத்து, கல்வி கலையில கற்பவனால் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதின் என்னும் அடிகள் இடம் பெறுவது. நாலடியார். ஓகே, பொருந்தா இணையை தேர்ந்தெடுங்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் நான்மணி கடிகை, நெஞ்சம் அடகுதல் வீடாகும் திரிகடுகம், தமக்கு மருத்துவர் தாம் பழமொழி, முதலியார் கூதியமில்லை ஆச்சார கோவை. இதுல பொருந்தாத இணை எது? ஆன்சர் பார்த்தோம்னா முதலிலா கூதியமில்லை அப்படின்னு சொன்னது அது ஆசார கோவை கிடையாது. அதுதான் வந்து பொருந்தாதது. நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணியன்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணியன்ப நாணம், தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான்மணி கடிகை. இன்னா 40 குறளின் பாவகை. இன்னிசை வெண்பா. பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தும் இலக்கியம். இன்னா 40. வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்கணக்கு நூல். ஆசார கோவை. பெருமுத்திரைகள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நான்மணி கடிகை. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? சமண முனிவர். நாலடியாரை தொகுத்தவர்? தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். அது மட்டும் இல்லாம உரை கண்டவரும் ஒருத்தர் அவர் தான். யார் யார் உரை கண்டிருப்பாங்கன்னா பதுமனார், தர்மர்னு சொல்லிட்டு 2 பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தொகுத்தவர் யாரு? பதுமனார். அடுத்து, களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு என்னது? நாலடியார். அடுத்து, சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன? இயற்றியது காரியாசன். அவரோட சமயம் சமண சமயம். 570 ஆசிரியர் மூவாதியார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் இது. அருமோ பழமொழி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார். இனிமை 40
நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஓகே. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்களை கொண்டது. 5 கருத்துக்கள் வந்தாச்சு. சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல். சிறுபஞ்ச மூலம். அடுத்து திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று உருப்பலகு பாடியவர். என்ன நூல்னு பார்த்தோம். பாடினது யாரு? காரியாசன். நான்மணிக்கடிகை பாடியவர் யார்? விளம்பி நாகனார். சிறடுத்தோன் அலாதான் என்று பாராட்டுவது பாயிரம். யார பாராட்டுச்சு? நல்லாதனார. நல்லாதனார் என்ன எழுதினாரு? கமெண்ட் பண்ணுங்க. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? சாரி, 81. 81. ஓகே. மருந்து பொருட்கள் பெயரில் அமைந்த 2 நூல்கள். திரிகடுகம், ஏலாதி. முன்றுரை அரையனார். அதுல அரையனார் அப்படி இருக்கு இல்லையா? இந்த அரையனார் அப்படின்றதுக்கு பொருள் என்ன? அரசன். மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். ஆசிரியர் யார்? ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்ன நூல்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இது பண்ணது யாரு? விளம்பி நாகனார். ஓகே. 18 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெண்பாவால் ஆனது மேக்சிமம். ஸோ வெண்பானாவே என்னது? செப்பல் ஓசை. 4 அடி 400 என்று அழைக்கப்படும் நூல் இது. 4 அடி 400, வேளாண் வேதம், நாலடியார். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்துடன். 97. மலதலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இனிதேன் முடியும். இனியவை 40. ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள். இது என்னது? பழமொழி 400. ஓகேங்களா? ஸோ கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. புலனல் கற்ற அந்த நாளன் என்று பாராட்டப்படுபவர் கபிலர். ஓகே. ஒரு பொறுத்துக்கு பார்க்கலாம். திணைமாலை 150. திரிகடுகம். திணைமொழி 50. புறப்பொருள் வெண்பா மாலை. திணைமாலை 150 என்னது? கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உ.வே.சா. கடிகை என்பதன் பொருள். அணிகலன். கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம் என கூறும் நூல். ஏன்னா ரிப்பீட்டடா வருது பார்த்தீங்களா இல்லையா? பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவதில். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. பெருமுத்திரைகள் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது. பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பிப்பாப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச நூல் என்பதாகும். ஸோ இதுல பொருத்தம் இல்லாதது எது? ஸோ இது கரெக்டு. இதுவும் கரெக்டு. ஸோ பெருமுத்திரையில் பட்ட குறிப்பு என்ன இருக்கு? பழமொழியில மட்டும்தான் இருக்கு. நாலடியார்ல இல்ல. ஓகே. சிறுபஞ்சமூலம் அடுத்து பொறுத்துக்கு. சிறுபஞ்ச மூலம்
காரியாசன், திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400, முன்றுரை அரைனா, ஏலாதி, கனிமேதாவியார். விளம்பி என்பது என்னது? விளம்பி நாகனா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் விளம்பின்றது என்னது? ஊர் பெயர். ஓகே. ஏலாதி என்ன நூல்கள் ஒன்றுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுதான் 15 கீழ்கணக்கு நூல்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருது என்ற அடைமொழியை குறிக்கப்பெறும் நூல் எது? 4னா 4 அடி, திருக்குறள்னா குறளடி 2 அடி. ஸோ 4 அடியார் திருக்குறள். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். 97. 90ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். 97. 96ன்னு கொடுத்தாங்கன்னா அது பண்ணக்கூடாது. கடவுள் வாழ்த்துடனா இல்லை கடவுள் வாழ்த்து இல்லாமலான்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். அடுத்து துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை அரை இலக்கியங்கள். திரிகடுக்கம் பற்றி கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. ஆன்சர் என்னன்னா 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றது தான் தப்பு. திரிகடுக்கு 100 வெண்பா தான் இருக்கு. அடுத்து பொறுத்துக. ஆச்சாரக்கோவை, பெருவாயின் முள்ளியனார், கார் 40, கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். ஆற்றுனா வேண்டுவதில், பழமொழி 400. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எது? வேற என்ன பேர்லாம் இருக்குதுக்கு? கட்டுவடம், ஆபரணம், நாளிகை, கரகம், தோல்வலை, இந்த மாதிரி பேர்லாம் இருக்குதுக்கு. என்னது? நான்மணி கடிகை. போர்க்களம் பாடுதல் அப்படின்ற துறையை சார்ந்த புறநூல் எதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கிறது என்னது? ஒரே ஒரு புறநூல் தான். என்னது? களவழி 40. அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? யாரு? கனிமேதாவியார். ஒன்று ஏலாதி, இன்னொன்று திணைமாலை 150. ஓகே. அடுத்து பொறுத்துக. கார் 40 மதுரை கண்ணன் கூத்தனார், களவழி 40 பொய்கையார், இன்னா 40 பூதஞ்சேந்தனார், சரி கபிலர், இனிவை 40 தான் யாரு? பூதஞ்சேந்தனார். அடுத்து குளவி பிணையின்றி வாழ்தல் இனிதே. ஓகே, இனிதேன்னு வந்துச்சு. அவ்வளோதான். என்னது? இனியவை 40. அடுத்து இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, பார்த்துக்கலாம். ஆற்றுனா வேண்டுவது இல். எனது? பழமொழி 400. நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கறியராயிரும். எனது? நாலடியார். மனைக்கு விளக்க மடவாள், நான்மணி கடிகை. அன்பின் வலிது உயிர்நிலை, திருக்குறள். காரியாசன், அதாவது காரியாசனும் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர். கனிமேதாவியார். ஓகேங்களா. அடுத்து நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடைய ஆகிய புலமெல்லாம் பூத்தன தோன்றென்று பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. கார் 40. இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கார்த்திகை அப்படின்ற இதில் வைப்போம்னா என்னது? என்ன வைப்போம்? இதெல்லாம் விளக்கெல்லாம் வைப்போமா? அப்போ என்ன ஆகும்? மேக்ஸிமம் கார்த்திகை தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மழை வரும். ஓகேங்களா. அது வந்து என்னது? மழை. கார்னா என்னது? மலை, கார்மேகம் அப்படின்னு இல்லையா? அச்சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு இந்த லைன் வந்துச்சுனாவே இது ஞாபகம் வந்துடணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 4 அடி 400 ஆஸ் யூஸ்வல். நாலடியார். வேளாண் வேதம் 4 அடியார். அவ்வளோதான்.
அடுத்து ஓகே இது பார்க்கலாம். களவழி 40. புறப்பொருள். முதுமொழி காஞ்சி நிலையாமை, நாலடியார் வேளாண் வேதம், ஏலாதி ஆறு மருந்து. தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் இது. களவழி 40. அடுத்து ஒரு பொறுத்துக. திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்சமூலம் காளியாசன், ஏலாதி கனிமேதாவியர், நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஓகே ஒரு 126 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு 76 பக்கம் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும், அதே மாதிரி பார்த்தோம்னா மீதி ஃப்ளோ எல்லாமே கலந்து ஒரு 76 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு அதில் மீட் பண்ணலாம். அது மேற்கணக்கு நூல்கள் வரும். ஸோ அதில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.